நான் நினைச்சேன். எப்படி? நல்லா சொல்லுங்க. எப்படி? என்னையவே சொல்றேன். நானே திரும்ப சொல்லுங்க. நானே பிழைப்பனான்னு நினைச்சேன். ஆனா அநேகரை பிழைக்க வைக்கிறதுக்கு கர்த்தர் என்ன மாற்றி இருக்கிறாரு பாருங்க. மாற்றி இருக்கிறாரு. ஏன்னா நான் அந்த பலகீனத்துல இருந்த பொழுது ரொம்ப மோசமாயிடுச்சு. ரொம்ப மோசமாயிடுச்சு. அப்ப எங்க அக்கா எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றா, ஜெபம் பண்ணுங்க. பிசாசு எங்க அக்காட்ட போய் சொல்லிச்சான், நீ என்ன எல்லாரும் கூப்பிட்டு ஜெபிங்கிற 3 நாள் தான் உயிரோடு இருப்பா, அதுக்கப்புறம் அவள் செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லிச்சான். கூடலூர்லேருந்து ஒரு சகோதரி சொல்கிறாங்க. அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற பொழுது சாத்தான் போய் அந்த சகோதரிட்ட சொன்னாங்க, அவ்வளோதான் இனி ஜாக்லின் ஊழியமெல்லாம் இல்லை, இனி மரித்து போயிடுவாவ, இனி அவ்வளோதான் ஊழியம் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போ ஆனால் எனக்கு அந்த மரிச்சு போயிடுவேங்கிற எண்ணமெல்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் வியாதியினுடைய கொடூர எண்ணங்கிறது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சு. அந்த தலை வலி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்பா விண்ணு நான் போய் எங்கள் அக்கா வீட்டில் தான் அப்போ நான் இருந்தேன். அந்த டாய்லெட்டில் போய் உட்காந்து அழுவேன். ஆண்டவரே, எசேக்கியேல் நினச்ச போல என்னை நினச்சிக்குங்க ஆண்டவரே, எசேக்கியா ராஜாவை நினச்சது போல என்னை நினச்சிக்குங்க. நான் உங்களுக்கு முன்பாக நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படிஞ்சனே ஆண்டவரே, என்னை நினச்சிக்குங்கன்னு எத்தனையோ நான் அழுது இருக்கிறேன். இல்லை, இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நானே பிழைப்பனான்னு நினைச்சேன். ஆனால் இன்னைக்கு அநேகரை பிழைப்பூட்டுகிற வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கிறார்.